Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, அது என்னவென்று பார்க்கலாம். இரண்டு முறை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு 2 முறை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இப்ப 2 முறை சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு அப்படின்னா இது மாணவர்களுக்கு எந்த வகையில பயன்படும்? எப்பயிலிருந்து இது அமலுக்கு வர இருக்கு? என்ன நிலவரம்? வணக்கம். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் படிப்படியாக அந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை அமல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இந்த அறிவிப்பை சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவதில் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருந்தது. அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறைக்கு பதிலாக 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு மூர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது அந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்த கல்வியாண்டில் இருந்து 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மத்தியில் முதல் கட்ட தேர்வும், மே மாதத்தில் 2ஆம் கட்ட தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய தேர்வை அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக எழுத வேண்டும். அந்த தேர்வுக்கு பிறகு, தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மதிப்பெண்களை உயர்த்தும் திட்டத்தின் கீழ் மே மாதத்தில் நடைபெறக்கூடிய 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்கும் போது குறைந்தபட்சம் ஒரு 3 பாடங்களை மட்டுமே மதிப்பெண் உயர்த்தும் திட்டத்தின் கீழ் எழுத முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதல் கட்டத்தில் நடைபெறக்கூடிய தேர்வில் குறைந்தது 3 தேர்வுகளை எழுதாத மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்க முடியாது என்றும் சிபிஎஸ்இ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய அறிவிப்பானது நடப்பு கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பொது தேர்வை எளிமையாக எதிர்கொள்ளலாம் என்றும் கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.